உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 121:6, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதும் இல்லை. எதுவும் உங்களை சேதப்படுத்தாதுங்க. ஐயோ இதால் சேதம் வந்துடுமோ அப்படி தாங்க தோணுது, சேதம் ஆயிடுமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? சேதம் வராது. உங்கள் ஆரோக்கியம் அப்படியே இருக்கும், உங்கள் நிம்மதி அப்படியே தான் இருக்கும், எந்த சேதமும் வராது. இருக்கிறது போயிடக்கூடாது, அவ்வளோ தானே, இருக்கிறது போயிடக்கூடாது. நம்மளுடைய ஆசை அதுதான். என்கிட்ட இருக்கிறது பத்திரமா இருக்கணும், பத்திரமா இருக்கும், எந்த சேதமும் வராது. சேதம் வராதுங்க, எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. அப்படி தான் தேவன் சொல்கிறாங்க. சூரியன் உங்களை சேதப்படுத்தாது, சந்திரன் உங்களை சேதப்படுத்தாது, உங்கள் பிரச்சனைகள் உங்களை சேதப்படுத்தாதுங்க, உங்கள் வியாதி கூட உங்களை சேதப்படுத்தாது. எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது, யாரும் உங்களை சேதப்படுத்த முடியாது, யாரும் உங்ககிட்ட நிற்க முடியாது. உங்கள் வறுமை உங்களை சேதப்படுத்தாது, உங்கள் வேலையில் எந்த சேதமும் வராது, உங்கள் தொழிலில் எந்த சேதமும் வராது, உங்கள் குடும்பத்துலேயும் எந்த சேதமும் வராது. சரிங்களா? பயப்படாதீங்க, ஏன்னா தேவன் இருக்கார், உங்களை பத்திரமா பார்த்துப்பார், உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்காரு, கண்மணி போல் அவர் பார்த்துப்பார். அதனால் கவலைப்படாதீங்க, யாரும் உங்களை தொட முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவன் உங்களை சேதமே இல்லாமல் பார்த்துப்பார், எந்த தீமையும் வராமல் உங்களை பார்த்துப்பார். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, எனக்கு ஏதோ பயமாக இருக்குது, என் உள் மனசு இப்படி சொல்லுதுங்க சேதம் வந்துட்டோன்னு. அந்த மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரி கட்டத்தில் தான் நிற்கிறேன். அது எந்த வித கட்டத்தில் நின்னாலும் பரவாயில்ல, எந்த விதமான வாழ்க்கையில் நீங்கள் நின்றாலும் பரவாயில்ல, உங்களை தேவன் சுற்றி வளைத்து பாதுகாக்கிறார். என்னங்க இந்த வியாதிக்கு மருந்தே இல்லையே, இந்த உலகத்தில் இந்த பூமியில் இந்த வியாதிக்கு மருந்தே இல்லையே, ஆனால் தேவன்கிட்ட அதுக்கு மருந்து இருக்கே. பரலோகத்துக்கிட்ட மருந்து இருக்குது. அதனால் பயப்படாதீங்க, பரலோகத்துக்கு தெரியும் அதற்கு எந்த சிகிச்சை கொடுக்கணும்னு. எங்கள் டாக்டர் கை விரிச்சிட்டாருங்க, இல்லை அதனால தான் நீங்கள் பயப்படுறீங்களா சேதம் வரும்னு? இல்லை இல்லை இல்லை, தேவன் பார்த்துப்பாரு. நீங்கள் என்னன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி அவங்க அந்த எசேக்கியா ராஜா கிட்ட சொல்கிறாங்க, அத்திப்பழத்தை அடைய எடுத்துடுவாங்க. ஏசாயா ராஜாவுக்கு அவங்களுக்கு கொப்பளம் மாதிரி வந்துருந்துச்சு உடம்புல, அந்த கொப்பளத்தில் அத்திப்பழத்தின் அடைய போடுங்கன்றாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசி. அவங்க ஒரு டாக்டர் கிடையாது, ஒரு வைத்தியன் கிடையாது. ஏசாயா தீர்க்கதரிசி அந்த ராஜா கிட்ட சொல்கிறாரு, கொண்டு வர சொல்லுங்க, இது போட்டுடலாம், இந்த பற்று போட்டால் இந்த அத்தி பழத்தை நீங்கள் பூசினீங்கன்னா சரியாயிடும். ஏன்னா அந்த எசேக்கியா ராஜா மரணப்படுக்கையில் இருந்தாங்க, எந்த வைத்தியனும் அவரை காப்பாற்ற முடியல, செத்து போயிடுவார் தான் நினச்சாங்க. அவங்க 15 வருஷம் தேவனே கூட்டி கொடுத்துட்டார். இவங்க உயிருக்காக நான் உயிரோடு இருக்கணும்னு விண்ணப்பம் பண்ணதுனால தேவனே என்ன பண்ணார், 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டாரு. கூட்டி கொடுக்கும்போது தான் ஏசாயா தீர்க்கதரிசிக்கிட்ட தேவன் இதை வெளிப்படுத்தினார். இதை மாதிரி அத்தி பழத்தின் அடைய மேலே போடுங்க சரியாயிடும், அந்த கொப்பளத்தின் மேலே போடுங்க சரியாயிடும் அப்படின்னு தேவன் தான் ஒரு மருந்தை கொடுத்தாருங்க. அவ்வளோதான், எசேக்கியா தீர்க்கதரிசி சரியாயிட்டார். அவருக்கு மருந்தே இல்லை, அந்த வியாதிக்கு எந்த மருந்தும் இல்லை, ஆனால் தேவன் மருந்து கொடுத்தாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, அது மோசமான வியாதியோ உயிருக்கு ஆபத்தான வியாதியாக இருந்தாலும் யார் மருந்து கொடுப்பா? தேவன் கொடுப்பார், பரலோகம் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் நீங்கள் சரியாயிடுவீங்க. இந்த பூமியை நினச்சி கவலைப்படாதீங்க, ஐயோ இந்த பூமியில் ஒன்றுமே இல்லைங்க அவ்வளோதான் போல. இல்லை இல்லை, தேவனால் எதுவுமே எல்லாத்தையுமே அவரால் சரி பண்ண முடியும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க ஐயோ இது சேதம் வந்துடுமோ, இங்கே தீங்கு வந்துடுமோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே வராமல் உங்கள் பிள்ளைங்களை பத்திரமா பாதுகாத்து கொள்ளுவீங்க. உங்கள் பிள்ளைங்க ஆரோக்கியமாக நிம்மதியாக இருப்பாங்க.
எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ, உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம்பா. சாமி, எங்களை அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களுக்கு சந்திக்க வருவோம். பரிசுத்தமாக வச்சுக்கோங்கப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்துவ ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. நன்றி ராஜ். 3வது தடவை கூட இந்த பூமிக்கு ஓனராக, சொந்தக்காரராக வருவீங்க. இந்த பூமியை 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.